குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் ரசிகர்கள் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த பாரம்பரிய சமையல் வாரம் செம கோலாகலமா ஆரம்பிச்சது. இந்த வாரத்தின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழர்களின் பாரம்பரிய ஐவகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து போட்டிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஏற்ற உணவுகளை சமைக்க வேண்டிய சவாலை இந்த வாரம் போட்டியாளர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. இன்றைய சனிக்கிழமை எபிசோட் ஆரம்பிச்ச உடனே அனைவரின் கவனத்தை ஈர்த்தது கோமாளிகளின் என்ட்ரி தான். கோமாளிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை பிரதிபலிக்கும் விதமாக பிரபல திரைப்பட கதாபாத்திரங்களின் கெட்டப்பில் செம மாசாக வந்திருந்தாங்க. சிலர் வரலாற்று கதாபாத்திரங்களையும், சிலர் மலை, காடு, கடல் போன்ற இயற்கை பின்னணியை நினைவூட்டும் கெட்டப்பிலும் வந்து மேடையை கலக்கியிருந்தாங்க. அந்த காஸ்டியூம்களும் அவருடைய காமெடி என்ட்ரியும் ரசிகர்களை ஆரம்பத்திலேயே சிரிக்க வச்சது. அதற்கு பிறகு எல்லாரும் எதிர்பார்த்த முக்கியமான அட்வான்டேஜ் டாஸ்க் தொடங்கியது. இந்த வாரம் ஜூனியர் டீமா அல்லது சீனியர் டீமா, யார் முன்னணியை பெற போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே ரசிகர்களிடம் இருந்தது. அதற்கு காரணம் இது சீனியர் விசஸ் ஜூனியர் போட்டியின் 3வது வாரம் என்பதுதான். அட்வான்டேஜ் டாஸ்கே இந்த முறை கொடுக்கப்பட்டிருந்த சவால் மாவு ஜலிக்கும் டாஸ்க். ஆனால் இது சாதாரணமாக நின்று கொண்டு வேலை செய்வதில்லை. போட்டியாளர்கள் இடுப்புல ஜல்லடியை கட்டி கொண்டு ஆட்டி ஆட்டி மாவை ஜலிக்க வேண்டும். இந்த டாஸ்கை ஆரம்பிச்சதும் செட்டே சிரிப்பில் மூழ்கியது. போட்டியாளர்கள் பேலன்ஸ் பிடிக்க முடியாமல் தடுமாறுவதும், கோமாளிகள் கொடுத்த கவுண்டர்களும் எபிசோடுக்கு இன்னும் அதிக கலகலப்பை சேர்த்தது. முதலில் இந்த டாஸ்க் டீம் அடிப்படையில் நடக்கும் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் கடைசியில் ஒவ்வொருவராக தனித்தனியாக கணக்கிடப்பட்டது. ஒவ்வொரு சுற்றிலும் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சீனியர் டீமும் கடுமையாக போராடினாலும் இந்த முறை ஜூனியர் டீம் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணியிருந்தாங்க. இதனால தற்போது ஜூனியர் டீம் தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறது. ஆனால் நாளைய மெயின் டாஸ்க் தான் உண்மையான போட்டி. பாரம்பரிய சமையலில் எந்த டீம் நடுவர்களை அதிகமாக கவரப்போகிறது? ஜூனியர் டீம் தங்களுக்கு வெற்றி பயணத்தை தொடருமா, அல்லது சீனியர் டீம் அதிரடியாக கம்பேக் கொடுத்து வெற்றியை பறிக்குமா என்பதுதான் இப்போதைக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நாளைய எபிசோடில் யார் இந்த வாரத்தின் சிறந்த சமையல்காரராக தேர்வு செய்யப்படுவார்கள், யாரு செஃப் ஆஃப் தி வீக் பட்டத்தை நோக்கி முன்னேறுவார்கள்? இதற்கான பதிலை நாளை எபிசோடு தெரிய வரும். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.